நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிவர்சல் மோட்டாரை பற்றி பார்க்க போகிறோம். இது யார் கண்டுபிடிச்சது, இது எங்கெங்கே யூஸ் ஆகுது, அதோட அட்வான்டேஜை பார்ப்போமாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம முதல்ல பார்த்துடலாம். இது ஹெர்மன் ஸ்ப்ரெங்லால் 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஏசிலையும் டிசிலையுங்கிறனால இது யூனிவர்சல் மோட்டார்னு அழைக்கப்படுது. இது யூனிவர்சல் மோட்டார்னு எதனால் சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டார் ரோட்டார் ரெண்டு வைண்டிங்குமே சீரியஸாக இருக்கனால இது யூனிவர்சல் மோட்டார்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா டிசியில் ரன் ஆகும்போது ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் சீரியஸாக இருக்கனால இது ஸ்டார்ட் ஆகுது. இதுவே ஏசியில் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது கார்பன் ப்ரஷ் மூலியமாக கரண்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி காம்படேட்டருக்கு அனுப்பி ஏசியை டிசியாக மாற்றி மோட்டாருக்கு கொடுக்குது. இதனால் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மோட்டார் நம்ம டிசியில் ரன் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரியஸாக இருக்கனால டைரெக்டாக கரண்ட்டு போய் மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்குது. இதுவே ஏசியில் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் மூலியமாக கரண்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி காம்படேட்டருக்கு அனுப்பி காம்படேட்டர் ஏசியை டிசியாக மாற்றி நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங்க்கும் ஃபீல்டு வைண்டிங்க்கும் டைரெக்டாக அப்ளை பண்ணுது. இதனால் மோட்டார் ரன் ஆகுது. அதோட முக்கிய பண்புகளை பார்க்கலாம். இது ஏசிலேயே ரன் ஆகும், டிசிலேயே ரன் ஆகும். இது ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். இது ஹை ஸ்பீடில் சுற்றும். இதோட எடையும் கம்மியாக இருக்கும். எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, மிக்சி, கிரைண்டர், ஹேர் ட்ரையர், ட்ரில்லிங் மிஷினில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதோடைய நன்மைகள் மற்றும் குறைகள் பற்றி பார்த்துடலாம். இப்போ நன்மைகள் முதல்ல பார்த்துடலாம். இது ரெண்டு வகையான கரண்ட்லையுமே இயங்குது. இதோடைய ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். இதோடைய எடையும் கம்மியாக இருக்கும். அதோட குறைகளை பார்த்துடலாம். பிரஷ்லெஸ் மோட்டாரோடு ஒப்பிடும்போது யூனிவர்சல் மோட்டாரோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். இதோட நாய்ஸும் அதிகமாக இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த யூனிவர்சல் மோட்டாரை பற்றி நல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.